சரி, நீங்க 2 பேர் எப்ப வரீங்க? நானும் அவர் இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வரும். மா, நான் கோவப்பட்டேன்னு கோகில கிட்ட சொல்ல வேண்டாம், சரியா? ம். மகா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அத்தை கிட்ட கோவப்படுற? பின்ன என்னங்க, கோகில பிடிவாதமா இருக்காளேன்னு நாம தான் கல்யாண விஷயத்த பேச ஆரம்பிச்சோம். அந்த பையன் வீட்டுக்கும் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்களாம். நாம ஏதோ வேலையா இருந்து நம்ம வீட்டுக்கு போக முடியலன்னா அவங்களே பேசி முடிவு பண்ணிடுவாங்க போல இருக்கு. அதுக்கு அத்தை எப்படி ஒத்துக்குவாங்க? நான் அம்மாவை பத்தி சொல்லலைங்க, அரவிந்தோட ஆட்டிடியூட பத்தி சொல்றேன். அவனா ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணிட்டு நம்மள அவன் வழிக்கு இழுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். மகா, நம்ம மனசுல ஒரு நெருடல் வந்துருச்சுன்னா பாக்குறதுல நமக்கு தப்பா தான் தெரியும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நம்ம கை மீறி போயிடாது. சரி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம். என்னக்கா ஏதோ பேசுன்னு சொல்லிட்டு போராட்டமா வரீங்க? பின்ன என்னடா, இப்ப மகாக்கு நடக்க போற எல்லாமே நல்லதாவே நடக்குது ரகு. என் தம்பி விஆர்எஸ் வாங்கினதை எங்க அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. அவனுக்கு வரப்போற பணத்தை வச்சு மகா கார்மெண்ட்ஸ் வாங்க போறா. அதுக்கப்புறம் அவ தங்கச்சி கோகிலா வாழ்க்கைய கெடுக்கணும்னு ஷோரூம்ல ஒரு பையன் கூட இருக்கிற வீடியோவை மீடியால லீக் பண்ணி விட்டோம். அவன் பெரிய பணக்காரனாண்டா. துபாயில வேலை பார்த்து லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானா. அவன் ஃபேமிலியும் பெங்களூர்ல நல்ல வசதியா இருக்காங்களாம். சென்னையில வேற பெரிய வீடு இருக்காண்டா. மகாவுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சு அவளுக்கு கடைசியில நல்லது பண்ணிட்டோம். ஒரு பக்கம் மகா கார்மெண்ட்ஸ் வாங்க போறா, இன்னொரு பக்கம் அவ தங்கச்சிக்கு வசதியான இடத்துல கல்யாணம் நடக்க போகுது. மகா கார்மெண்ட்ஸ் வாங்க கூடாது, அவளுக்கு ஒரு நல்லது நடந்துட கூடாதுன்னு தான் நான் கடந்த அடிச்சுக்கிறேன். ஆனா மகா அஸ்வினுக்கு பண்ண அத்தனையும் மறந்துட்டு அவர் பாட்டுக்கு போய் மலேசியால உட்கார்ந்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள எனக்கு எங்க அம்மா சப்போர்ட்டும் இல்லாம போயிடுச்சு, உங்க 2 பேரோட சப்போர்ட்டும் இல்ல. ஆனா மகாவை காலி பண்றதுக்கு தன்னந்தனியா நான் மட்டும் போராடிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இதெல்லாம் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு நினைச்சேன். அஸ்வின் அங்க வேலையில பிஸியா இருக்காராம், இல்லன்னா நானே அவருக்கு போன் பண்ணி பேசியிருப்பேன். உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு சொல்லிருங்க. அந்த மகாவை நானே பாத்துக்கிறேன். ஏய், என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க? ஏய், என்ன பார்த்தா உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? உன்ன மேடம், அஸ்வின், ஏய் ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? அஸ்வின், நீங்க இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தீங்களா? இதுக்குதான் இவன் சிரிச்சானா? நல்ல வேலை, கோவத்துல உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா திட்டல. திட்டினாலும் தப்பே இல்லை மேடம். என் மேல அக்கறை வச்சு தானே திட்டினீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க நடக்கிற எதையும் கண்டுக்காம நான் ஒன்றும் மலேசியால செட்டில் ஆயிடல. அங்க நடக்கிற எல்லாத்தையும் அங்க இருந்து டைரக்ட் பண்றதே நான் தான். அங்க இருந்தே டைரக்ட் பண்றதா சொன்னீங்க, ஆனா இங்க இருக்கீங்களே? இன்னைக்கு தான் மேடம் சென்னைக்கு வந்தேன். என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தங்கியிருக்கேன். ஆமா, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாவும் செல்வமும் அரவிந்தோட பங்களா வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களே. ஆமா, மகாக்கும் அந்த பையன் மேல நம்பிக்கை இல்லைன்னு வீட்டுல வந்து புலம்பிட்டு இருந்தா. பிரில்லியன்ட். யாரு சொல்றீங்க? மகாவை பத்தி தான் சொன்னேன். இப்ப எதுக்காக அவளை பாராட்டுறீங்க? அவனுங்களை பத்தி மகா சந்தேகப்பட்டது சரிதான். என்ன சொல்றீங்க, புரியல. நீங்க ஷோரூம் வீடியோவை எனக்கு அனுப்புனதுமே அந்த பையன் யார் எவருன்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அவன் கோகிலாவை லவ் பண்ணிட்டான். ஆனா அவன் பணக்காரன்லாம் கிடையாது. அவனும் அவன் குடும்பமும் லோக்கல் ஃபேமிலி. அவங்கள பத்தி இன்னும் லோக்கலா சொல்லணும்னா 10 பைசாக்கு கூட வழி இல்லாதவங்க. சார், ஆனா அந்த கெட்டப்ல வந்து கேட்டா யாராவது பொண்ணு தருவாங்களா? அதனாலதான் பணக்கார கெட்டப் போட்டு வீட்டுக்கே போய் பொண்ணு கேட்கிறாங்க. மகா அதை அப்பவே ஃபீல் பண்ணி அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. ஆனா அவன்
கோகிலாவை ஃபாலோ பண்ணி அவ மனசுல இடம் பிடிச்சிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி தினமும் எரியிற நெருப்புல கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை ஊத்திட்டு இருக்கேன். அந்த தங்கச்சிக்காரி கட்டுனா அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. அந்த ஃபேமிலி மேல நம்பிக்கை இல்லாததால மகாவுக்கு புது தலைவலி வந்துருச்சு. மகாவும் செல்வமும் அவன் வீட்டுக்கு போனாங்களே, அந்த வீட்டை செட் பண்ணி கொடுத்ததே நான் தான். மகாவும் செல்வமும் அங்க வந்தப்ப நானும் அந்த வீட்டுல தான் இருந்தேன். அஸ்வின், நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா? எஸ், கோகிலாவை லவ் பண்றேன்னு கதை எழுதினது என்னவோ அந்த அரவிந்த். ஆனா இப்ப அந்த கதைக்கு திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்றது நான் தான். கார்மெண்ட்ஸ் கம்பெனியை விற்கிறதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய் கடைசி நிமிஷத்துல கை கெட்டினத உங்க தம்பியும் மகாவும் தட்டி விட்டதை எப்படி என்னால மறக்க முடியும்? மகா கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கவே கூடாது, அதை பத்தி அவ யோசிக்கவே கூடாது. அது அவங்கள மென்டலா டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்பதான் கோகிலாவோட அந்த லவ் மேட்டர் சிக்கிச்சு. அதுவும் உங்க மூலமா. எப்படியாவது கோகிலா அரவிந்த் கல்யாணத்தை மட்டும் நடத்திட்டேன்னா அதுக்கப்புறம் தான் தங்கச்சியை துபாயில வேலை பார்க்குற மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கல, ஒரு ஃப்ராடு பயலுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கோன்னு மகாவுக்கு தெரிய வரும். அந்த நிமிஷமே மகா மனசுடைஞ்சு போயிடுவாங்க. தங்கச்சியோட வாழ்க்கை பாழாயிடுச்சேன்னு நினைச்சு நினைச்சு அழுவாங்க. நிம்மதியே போயிடும். அதுக்கப்புறம் அவளை கவனிக்க தானே அவங்களுக்கு நேரம் இருக்கும். அப்புறம் எப்படி கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்க முடியும்? விஆர்எஸ் பணம் கிடைச்சாலும் மகாவால அந்த கம்பெனியை வாங்க முடியாது. இதையும் மீறி வாங்கணும்னு நினைச்சா அதை வாங்க விடாம பண்றதுக்கு நிறைய பிளான்ஸ் வச்சேன். இப்ப சொல்லுங்க, நான் எதையும் கண்டுக்காம மலேசியால செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்ல அஸ்வின், நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே தலை கிருகிருன்னு சுத்துது. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இந்த ரகு பையன் என்கிட்ட சொல்லாமலே மறைச்சிட்டான். உங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நினைச்சோம். இன்னைக்கு நான் சொன்னது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு தானே? ஐயோ அஸ்வின், கண்டிப்பா. இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் வார்த்தையால சொல்லவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். அப்புறம் மகா கம்பெனிய வாங்க கூடாதுங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்குள்ள அவளுக்கு எல்லா கஷ்டமும் வரணும். எங்க வீட்டுல வாழ முடியாம என் தம்பியை விட்டுட்டு அவ ஓடணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை.